بسم الله الرحمن الرحيم. சிறுதொழில் வழிகாட்டும் நிகழ்ச்சியை பொறுப்பாளர் பீர் முகமது அவர்கள் தொடங்கி நடத்தி தருவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த தௌஹீத் எழுச்சி மாநாட்டில் நம்முடைய சமுதாயத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக நம்முடைய தலைமை மிக சிறந்த ஏற்பாடுகளை செய்து நம்முடைய மக்களுக்கு தொழில் முறை செய்வதற்கு, வழிகாட்டுவதற்கு, ஆலோசனை கூறுவதற்கு மிக சிறந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட தொழில்கள், 100 சிறிய தொழில்கள் சீடிகளாகவும், 50 பெரிய தொழில்கள் மற்றும் ஒரு சீடியாகவும், 50 விவசாயம் கலந்த சிறிய தொழில்கள் மக்களுக்காக கிட்டத்தட்ட 3 லட்சம் காப்பிகள் பிரசுரங்களாக பிரிண்ட் செய்து நேற்று காலை 9 மணி முதல் இன்று வரை நாங்கள் விநியோகம் செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அந்த ஏக இறைவனுக்கு. எங்களுடைய தொழில் ஆலோசனை அரங்கத்தில் இதுவரை 1,10,000 மக்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். எல்லா புகழும் இந்த ஏக இறைவனுக்கு. மீண்டும் இந்த தொழில் ஆலோசனை சம்பந்தமாக நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலை கூறுவதற்காக மக்கள் டிவியில் தினமும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக அதன் ஆலோசனை கூறி வரும் மதிப்பிற்குரிய திரு ராமச்சந்திரன் அவர்கள், எக்ஸலன்ட் எக்ஸ்போர்ட் கன்சல்டன்ட் ஏஜென்சி சென்னை, நம்முடைய சமுதாய மக்களுக்கு உதவி செய்ய என்ற நோக்கோடு வந்திருக்கிறார். அவர் உங்கள் சார்பாக அவருடைய ஆலோசனை வழங்கும்படி அழைத்து அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய நோக்கம், ஒரு சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு தனி மனிதன் வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்றால் அவனிடம் பணம் இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் முன்னுக்கு வர வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திலே பணம் இருக்க வேண்டும். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்திலே பணம் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே தொழில் செய்வதற்கு எனக்கு முன்னாடி பேசிய பீர் முகமது அவர்கள் சொன்னார்கள், 1 லட்சம் பேர் தொழில் தொடங்குவதற்கு ஆர்வமாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்று. நிறைய பேர் தொழில் செய்ய வேண்டும் என்று ஆர்வப்படுகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள், பிரியப்படுகிறார்கள். ஆனால் சரியான முறையிலே தொழில் நடத்தாத ஒரே காரணத்தினால் அந்த தொழில் தோல்வியடைகிறது. தொழில் ஏன் தோல்வி அடைகிறது என்பதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அறிஞர் கூறுகிறார், ஒரு லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் தங்களின் முழு சக்தியையும் ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தாத ஒரே காரணத்தால் தான் திறமை, அறிவு, ஏன் தைரியம் இருந்தும் கூட ஏராளமானோர் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இருக்கிற இளைஞர்கள், குறிப்பா நிறைய இளைஞர்கள் இருக்குங்க, பெண்மணிகள் இருக்குங்க. இப்ப என்கிட்ட வந்த ஆலோசனைக்கு வர்ற பெண்களே பாத்தீங்கன்னா, அதிராம்பட்டினத்திலிருந்து ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு இஸ்லாமிய பெண், அவருடைய கணவரோட வந்தாங்க. அன்னைக்கு 5-6 பேர் ஆலோசனை எடுத்துட்டு இருந்ததுனால அவங்க என்கிட்ட ஒன்றும் கேட்கல. அந்த இரவு எனக்கு தொலைபேசியில் கேட்கறாங்க, ஐயா நான் காலையில் நேற்று வந்திருந்தேன், அங்க ஆட்கள்லாம் இருந்ததுனால நான் கேட்க முடியல, நான் கயிறு தொழிற்சாலை நடத்தலான்னு இருக்கேன், நான் ஒரு பெண்மணி, என்னால நடத்த முடியுமா அப்படின்னு என்னை கேட்கறாங்க. நான் சொன்னேன், நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா முடியும், தைரியம் தான் உங்களுக்கு வேணும். ஆனா நீங்க பெண்ணா இருக்கிறதுனால யார்ட்டையும் ஏமாந்துடாதீங்க. ஒரு 25,000 கயிறை கொடுங்க, நான் அதை கொண்டு வித்துட்டு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் பிடிச்சு கொடுக்குறேன்னு பெண்களா இருக்கனால ஏமாத்துவாங்க, அதுல மாத்திரம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னேன். இப்ப நிறைய என்னுடைய நிகழ்ச்சிக்கு பிறகு இளைஞர்களும் பெண்களும் நிறைய வர்றாங்க. சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து இந்தியாவிலிருந்து 6,80,00,000 ஏற்றுமதி ஆயிருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து 93,000 கோடிக்கு ஏற்றுமதி ஆயிருக்கு. இந்த 93,000 கோடியில தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுடைய பங்கு பாத்தீங்கன்னா ஒரு 15-20% தான். எல்லாம் மற்ற மாநிலத்துக்காரங்க இங்க தொழில் செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதனால நீங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை பத்தி தீர்மானம் பண்ணணும், திட்டம் போடணும். திட்டம் போட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். திட்டம் இல்லைன்னா வாழ்க்கையில திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாத இன்பம் தரும் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம இந்தியாவோடு சுதந்திரம் அடைந்த நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள்லாம் இருக்கிற இடம் தெரியல, ஒரே கலவரம், விலைவாசி அது இதுன்னு இருக்கும். பட் இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு திட்டம் போட்டதுனால, 5 ஆண்டு திட்டங்கள் போட்டதுனால நம்ம நாடு இந்த 11வது 5 ஆண்டு திட்டம் வரைக்கும் சுதந்திரம் பெறும்போது குண்டூசிலிருந்து விமானம் வரைக்கும் நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம குண்டூசிலிருந்து விமானம் வரைக்கும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஏற்றுமதிங்கிறது நான் ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்றுமதி செய்வதை பயமுறுத்தி விடுறாங்க.
நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஏற்றுமதினா பெரிய பணக்காரன் தான் செய்யக்கூடியது, நம்மளால முடியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா எனக்கு ஆங்கில அறிவிலேயே நான் ஏற்றுமதி செய்யலாமா அப்படிங்க. ஆங்கில அறிவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏற்றுமதி செய்யணும்னு ஆர்வப்பட்டவங்க ரெண்டு செய்தியை தெரிஞ்சுக்கணும். ஒன்னு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை நீங்க வாங்கி அனுப்பணும். இதுதான் ஏற்றுமதிங்கிறது. ஏற்றுமதிங்கிறது திட்டமானது, பிளானிங்கோட இருக்கிறது. அதோட ஏகப்பட்ட பாதுகாப்பு இதுக்கு இருக்கு. வேற எந்த தொழிலுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இந்த ஏற்றுமதி செய்யறதுல நிறைய பாதுகாப்பு இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து எல்லா பொருளும் ஏற்றுமதி ஆகுது. உங்க தலைமுடி தமிழ்நாட்டில இருந்து 500 கோடிக்கு ஏற்றுமதி ஆகுது. 1 கிலோ தலைமுடி நல்ல கருப்பா எவ்வளவு நீளமா இருக்கும் அவ்வளவு 1 கிலோ 25,000 30,000 ரூபாய் வரைக்கும் ஏற்றுமதி ஆகுது. இன்னைக்கு மத்தியான செய்தியை தான் பார்த்தேன் நான். என்ன ஆகுது, கயிறு திரிக்கிறீங்க, தேங்காய் மட்டை, தென்னை மரத்திலிருந்து 12 பை ப்ராடக்ட்ஸ், வாழைக்காயிலிருந்து 10 விதமான பை ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு தெரியாது, திருச்சியில தேங்காய் வாழைக்காய் உற்பத்தி ஆகுது. என்ன பண்றான், கேரளாவிலிருந்து லோடா வாங்கிட்டு போயிடுறான். ஒரு தார் 100 காய் இருக்கிற ஒரு தார் வாங்கினீங்கன்னா 80 ரூபா அல்லது 100 ரூபா. அதை சிப்ஸா பண்ணீங்கன்னா 360 ரூபா கிடைக்குது உங்களுக்கு. திருச்சியில வாழைக்காயை வாங்கிட்டு போய் கேரளாவில் சிப்ஸா தயார் பண்ணி வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. தினசரி பிளைட் போயிட்டே இருக்கு. இப்ப காலையில என்கிட்ட ஒரு பையன் வந்திருந்தார் கன்சல்டன்சி. வாழை இலை சென்னையிலிருந்து தினசரி 5 லட்சம் ரூபாய்க்கு போகுது. சென்னை மதுரவாயிலிருந்து 10,000 இடியாப்பம் போகுது, தினசரி ஆஸ்திரேலியாவுக்கு போகுது. மயிலாப்பூர்ல இருந்து மலேசியாவுக்கு இட்லி போகுது, சட்னி போகுது, ஊறுகாய் போகுது. இதெல்லாம் நீங்க பண்ணது மசால் பொடி, இது போகுது, இது எல்லாமே போகுது. சோ இப்ப இந்த கயிறு திரிக்கிற தூள்ல இருந்து தேங்காய் ஏற்றுமதி ஆகுது, கொப்பரை தேங்காய் ஏற்றுமதி ஆகுது. தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்க, அது ஏற்றுமதி ஆகுது. எண்ணெய்க்கு பிறகு தேங்காய் பூ தயார் பண்றீங்க, அது டெசிகேட்டட் கோகனட் அப்படின்னு சொல்லிட்டு அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. அதுக்கு பிறகு அந்த கொட்டாங்குச்சி இருக்கு, கொட்டாங்குச்சியை கிளீன் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக ஏற்றுமதி ஆகுது. அந்த கொட்டாங்குச்சிய நீங்க இந்த காங்கேயம் பகுதியில் போய் பாத்தீங்கன்னா பாதி பாதி வேகாமையும் பஞ்சு பண்ணி கொடுப்பாங்க. சார்கோல்னு பேரு. அது உங்க ஹீட்டர் இதை விட, கேஸ் அடுப்பை விட அது ரொம்ப ஹீட் ஆகக்கூடியது. அது சார்கோல்னு போகுது. உடஞ்ச கொட்டாங்குச்சியை பொடியாக்கி ஆக்டிவேட்டட் கார்பன் வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க, வாட்டர் பியூரிபிகேஷன். இப்ப லேட்டஸ்டா நம்ம என்ன பண்றோம்னா பெருக்குமாறு, தென்னை மாறை எடுத்து பெருக்குமாறா கூட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. அதனால ஒரு தென்னந்தோப்பு, அதே மாதிரி வாழை இருந்தா வாழையில எல்லாமே போகுது. வாழைக்காயிலிருந்து சிப்ஸ் பண்றாங்க, வாழைக்காயிலிருந்து பேஸ்ட் பண்றாங்க, வாழைக்காயிலிருந்து பவுடர் பண்றாங்க, வாழைக்காயிலிருந்து பிஸ்கட் பண்றாங்க, வாழைப்பூல இருந்து தொக்கு பண்றாங்க. அதே மாதிரி புளி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொட்டை எடுத்த புளி, தோசை புளின்னு சொல்லுவாங்க, அது வெளிநாட்டுக்கு போகுது. புளியிலிருந்து பேஸ்ட் போகுது, புளியிலிருந்து பவுடர் போகுது, புளியிலிருந்து கான்சென்ட்ரேட் போகுது. வெளிநாட்டுக்காரங்களுக்கு எக்ஸ்போர்ட்ங்கிறது வாங்குவோருடைய சந்தை. அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை நீங்க இங்க வாங்கி உற்பத்தி பண்ணி அனுப்பணும் அல்லது செஞ்சு அனுப்பணும். நீங்க உற்பத்தி ஏற்றுமதியாளர்களாகவும் இருக்கலாம் அல்லது மெர்ச்சன்ட் வணிக ஏற்றுமதியாளர்கள் இருக்கலாம். இப்ப ஒரு ஆள் வெங்காயம் கேட்கிறாரு. இந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்தாரு, நீலகண்டன் ஒருத்தர், பேராவூரில் இருந்து. ஐயா எனக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு ஆர்வம் இருக்கணும், என்னுடைய ஆலோசனை சரியா முறையா செஞ்சா ஏற்றுமதியில நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தவறா பண்றதுனால சின்ன தவறு பண்ணீங்கன்னா கூட லட்சக்கணக்கான இதுல நஷ்டம் வரும் உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுங்க நீங்க. அதனால ஏற்றுமதி செய்யறதுங்கிறது கடினமான காரியமே கிடையாது. டாக்டர் அப்துல் கலாம் அதுதான் சொன்னாரு. 1893ல கனமான பொருள் எதுவுமே ஆகாயத்தில் பறக்காதுன்னு லார்டு எல்வின் ஒரு விஞ்ஞானி எழுதுறான். கனமான பொருள் எதுவுமே ஆகாயத்தில் பறக்காதுன்னு. ஆனா அந்த எழுதின 10 வருஷத்துக்கு பின்னாடி அதை பொய்ன்னு நிரூபிக்கிறாங்க 2 சகோதரர்கள். யார் அவங்க? ரைட் சகோதரர்கள். ரைட் சகோதரர்கள் எந்த இன்ஜினியரிங் காலேஜிலையும் படிக்கல, சாதாரண சைக்கிள் கடை வச்சிருந்தவங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற ஒரு வெறி. 2 பேரும் சேர்ந்து விமானம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விமான வெள்ளோட்டத்துக்கு அவங்க ஊர்ல போய் கூப்பிடுறாங்க. இது வரைக்கும் சைக்கிள்ல போனீங்க, பைக்ல போனீங்க, கார்ல போனீங்க, இப்ப நாங்க ஆகாய விமானம் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆகாயத்துல பறக்கலான்னு எல்லாரும் கேலி பண்றாங்க. 7 பேர் தான் வெள்ளோட்டத்துக்கு வந்திருக்காங்க. சோ சாதாரண சைக்கிள் கடை வச்சிருக்கவங்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் அந்த விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. எந்த தொழில் பண்ணாலும் செய்யறத புதுமையா பண்ணணும். அரைக்கிற மாவே அரைக்க கூடாது. இப்ப என்கிட்ட மெழுகுவர்த்தி செய்யற ஒரு பையன் வர்றாரு. என்ன கொண்டு வர்றாரு? நீங்க நம்ம ஊர்ல செய்யற மெழுகுவர்த்தி வெள்ளையா குச்சி மாதிரி இருக்கும். அவர் கலர் கலரா பண்றாரு. அந்த மற்ற மெழுகுவர்த்தியில பொறுத்தீங்கன்னா வடியும், இவர் செஞ்ச மெழுகுவர்த்தியில வடியாது. நம்பர் 1.
ரெண்டாவது ஒரு மெழுகுவர்த்தியை பொறுத்தீங்கன்னா ஜவ்வாது வாசனை, இன்னொன்னு சந்தன வாசனை, இன்னொன்னு மல்லிகை வாசனை. இதுதான் புதுமைங்கிறோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சீங்கன்னா வெளிநாட்டுல லட்டு மாதிரி உங்க பொருள்களை வாங்கிட்டு போவான். அதான் சீன பழமொழி ஒண்ணு என்ன சொல்றான், ஒரு மனிதனுக்கு தினசரி ஒரு மீன் கொடுப்பதை விட மீன் பிடிப்பது எப்படி என்று கற்றுக்கொடு, அவனுக்கு தினமும் மீனும் கிடைக்கும், மீன் விற்பதனால வருமானம் கிடைக்கும், வாழ்க்கை உயரும் அப்படின்னு சொல்றான். அதனால இங்க வந்திருக்கிற இளைஞர்கள், குறிப்பாக பெண்மணிகள், இப்ப நிறைய பெண்மணிகள், அந்த பெண்மணிகள் குடும்பத்தை நல்ல முறையில் அவங்களும் தொழில் பண்ண, நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கூடாது. உலகத்திலேயே அதிகமா ஆண்களை விட கடினமா உழைக்கக்கூடிய பெண்கள் இருக்கிற எது நாடு தெரியுமா? தாய்லாந்து. அதனாலதான் அரிசி உற்பத்தி செய்யற 5 நாடுகள்ல இந்தியா, சைனா, பாகிஸ்தான், வியட்நாம், தாய்லாந்து, இந்த 5 நாடுகள்ல விளைகிற உற்பத்தி ஆகிற அரிசியில நம்பர் 1 அரிசி தாய்லாந்து தான். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பணம் ஒரு தடை அல்ல, படிப்பு ஒரு தடை அல்ல, உடல் ஊனம் ஒரு தடை அல்ல. உங்க மனசு ஊனம் இல்லாம இருக்கணும். மனசுதான் ஊனம் இல்லாம இருக்கணும். என்னால சாதிக்க முடியும், என்னால செய்ய முடியும் அப்படின்னு இன்றைக்கே ஒன்று செய் ஒன்றும் நன்று செய் நன்றும் இன்றே செய் இன்றும் இப்பொழுதே செய் அப்படிங்கிறார். அதனால இந்த மாநாட்டுக்கு வந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில சமுதாயம் முன்னேற வேண்டும், உங்க குடும்பம் நீங்க முன்னேற வேண்டும், உங்களுடைய குடும்பம் முன்னேற வேண்டும், உங்க பிள்ளை குட்டிகளும் எதிர்காலத்தில் நீங்க தியாகம் பண்ணாதான் உங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. என்ன தொழில் பண்ணலாம்? உங்களுக்கு 108 தொழில் 200 தொழில் பண்ணி CD எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை போய் படிக்கணும், கண்ணும் கருத்துமா படிக்கணும். சும்மா வாங்கணும், பேருக்கு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கணும்னு போகக்கூடாது. என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க? அப்பளம் பண்றது எப்படி, ஊறுகாய் பண்றது எப்படி, ஊதுபத்தி பண்றது எப்படி. தமிழ்நாட்டில் 28 இருந்து 30 கோடிக்கு ஊதுபத்தி விற்பனை ஆகுது ஒரு வருஷத்துக்கு. ஆனா தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஊதுபத்தி தொழிற்சாலை இல்லை, எல்லாம் கர்நாடகாவில தான் வாங்குறோம். தெரியுங்களா? அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு என்னென்ன வேணும் திட்டம் போடுங்க. என்ன தொழில் பண்ணலாம், என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நான் எந்த தொழில் பண்ணலாம், எங்க பண்ணலாம், எத்தனை பேரை வச்சு பண்ணலாம், இதை நான் எப்படி உற்பத்தி பண்றது, எப்படி விற்பனை பண்றது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். என்ன தொழில் கத்துக்கிறோன்னா எங்க போய் கத்துக்கிறோன்னா, பறவைகள் மாதிரி திரியணும். நீங்க தேனீக்கள் மாதிரி போகணும், எறும்புகள் மாதிரி சேமிச்சு வைக்கணும், பறவைகள் மாதிரி தேனீக்கள் மாதிரி. தேனீக்களை பார்த்திருக்கீங்க நீங்க? தேனீக்கள் தேன் பாட்டில் சாப்பிடணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். தேன் பாட்டில் திறந்தீங்கன்னா ஒரு தேக்கரண்டி தேனை எடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆசையா இருக்கும், நாக்குல சுவை வரும். ஆனா ஒரு தேக்கரண்டி தேனை சம்பாதிக்கிறதுக்கு தேனீக்கள் 4000 பூக்களுக்கு போனா தான் ஒரு தேக்கரண்டி தேனை சம்பாதிக்க முடியுமா? எவ்வளவு கடினமான உழைப்பு, பிரதிபலன் எதிர்பாராத உழைப்பு. அந்த மாதிரி நீங்க கடினமா உழைச்சீங்கன்னா உங்க பின் சந்ததியில் நல்லா இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அந்த ஃபாரஸ்ட்ல மரம் வெட்டுறதுதான் வேலை. ஜான்ங்கிற ஒருத்தன் சேர்றான், சேர்ந்து 8 வருஷம் ஆகுது, அவனுக்கு 800 ரூபா தான் சம்பளம். ஜோசப்புங்கிறவன் புதுசா வர்றான், புதுசா வந்தவன் முதல் மாசம் 600 ரூபா வாங்குறான், அப்புறம் 700 800 மாசந்தோறும் சம்பளம் கூடிக்கிட்டு போகுது. ஆனா அந்த ஜானுங்கிறவனுக்கு அதே 800 ரூபா தான் இருக்கு. அவனுக்கு பொறாமையா இருக்கு, வகுத்தரிசலா இருக்கு. உடனே போய் சண்டை போடுறான் முதலாளிகிட்ட போய். நேத்து அவன் மாசந்தோறும் கூட்டிக்கிட்டு போறான், எனக்கு மாத்திரம் என்ன நினைக்கிறான், அவன் எனக்கு தெரியாது, கம்ப்யூட்டர்ல போய் கேளுங்கிறான். கம்ப்யூட்டர்ல போய் கேட்டான், எனக்கு தெரியாது, அவன் செய்யற வேலையை தான் செய்யுங்கிறான். அப்புறம் அவன்கிட்ட போய் சண்டை போடுறான். சண்டை போட்டு அவன் என்ன சொல்றான், எனக்கு தெரியாதப்பா, நான் செய்யற வேலைக்கு எனக்கு பலன் கிடைக்குது அப்படிங்கிறான். அப்புறம் என்ன சொல்றான், சரி உட்காருன்னு சொல்லிட்டு நீ உன் கோடாளியை எடுத்துட்டு வான்னு சொல்றான். அந்த ஜோசப் ஜான அவன் கோடாளியை எடுத்துட்டு வர்றான். நான் பணம் உனக்கு எப்படி பணம் கிடைக்குதுன்னு நீ கோடாளி எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படிங்கிறான். இல்ல நீ கோடாளி எடுத்துட்டு வான்றான். இவன் உடனே நீ என்ன எடுக்க சொன்ன உன் கோடாளி எடுத்துட்டு வான்றான். சரின்றான். அந்த ஜோசப் ஜானை பார்த்து கேட்கறான், நீ இந்த கோடாளி எப்ப வாங்கின? 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின. என்னைக்கு சாணை பிடிச்ச அப்படின்னு கேட்கறான். நான் வாங்கின அன்னைக்கு சாணை பிடிச்சதான் அப்படிங்கிறான். இவன் திருப்பி கேட்கறான், நீ என்னைக்கு வாங்கின? நான் வாங்கி 2 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுதுங்கிறான். இனி என்னைக்கு சாணை பிடிச்சேன்னு கேட்கறான். இவன் சொல்றான், ஒவ்வொரு மரம் வெட்டி முடிச்ச உடனே, நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மரம் வெட்டி முடிச்ச உடனே இந்த கோடாளிக்கு சாணம் பிடிக்கிறேன். அதனால ஒரு நாளைக்கு முதல் நாள் 10 மரம் வெட்டுவேன், அப்புறம் 15 மரம், அப்புறம் 20 மரம், அப்புறம் 30 மரம், அப்புறம் 40 மரம். என் வேலைக்கு தகுந்த மாதிரி எனக்கு வருமானம் வருது. அவன் சாண தீட்டாதனால 10 மரம் தினசரி மாசந்தோறும் 10 மரம் தான் வெட்டான், அவ்வளவுதான் வருமானம் வரும். அதனாலதான் தயவு செய்து சிந்திக்கணும், நீங்க சிந்திக்கணும். நம்ம இந்த நிலையில இருக்கிறது கேட்டு ஜார்ஜ் பெர்னாட் ஷா கேள்விப்பட்டிருப்பீங்க. 19 வயசுல பேங்க்ல கிளர்க்கா இருக்காரு. வகுத்து அகோர பசி, வெளியே போறாரு. வெளியே போய் பசி, பாக்கெட்ல பணம் இருக்கு, பிரெட் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் போட்டிருக்கிற கோட்டு கிழிஞ்ச கோட்டு, பேண்ட் அழுக்கான கோட்டு. அவர் நினைக்கிறார், இந்த இழிநிலைக்கு யாரு காரணம்? என்னை படைத்த ஆண்டவனா இல்ல, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரா இல்ல, என்னுடைய உற்றார் உறவினர்களா இல்ல. அப்ப இதுக்கு யாரு காரணம்? நான் தான் காரணம். இந்த நிலையை மாற்றக்கூடிய சக்தி வலிமை யார்கிட்ட இருக்கு? ஏன்ட்டு தான் இருக்கு அப்படிங்கிறாரு. அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்றாரு.
தினசரி நான் 10 பக்கம் எழுதிக்கிட்டே இருப்பேன். யாரு பிரசுரம் பண்ணாலும் பிரசுரம் பண்ணலைனாலும் ஒரு தீர்மானத்தை எடுத்து 94 வயசுல பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறார். அவர் சொல்றாரு, மனித குலத்துல 100க்கு 90 பேர் தங்களுடைய வாழ்நாளில் சிந்திக்கிறதே கிடையாது. ஆனா நான் அனுதினமும் பல முறை சிந்திச்சேன், அதனாலதான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கேங்கிறான். சிந்திக்கணும். நீங்க நடந்தே போயிட்டு இருக்கீங்க, எத்தனை நாளைக்கு இந்த நடந்தே போறது, கால் வலிக்காதா, எப்படி சைக்கிள்ல போனா எப்படி இருக்குன்னு கனவு. அதுதான் அப்துல் கலாம் சொல்றாரு, கனவு காணுங்கிறார். சைக்கிள்ல போனா எப்படி இருக்குன்னா, சைக்கிளை வாங்குறீங்க, சைக்கிள்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு 2 வீலர் வாங்கினா எப்படி இருக்கும், கனவு காண்றீங்க, அதுக்கு தகுந்த முயற்சியில் ஈடுபடுறீங்க, அதுக்கு தகுந்த உழைப்பை தர்றீங்க. சைக்கிள்ல போய் 2 வீலர் போறீங்க, அப்புறம் ஒரு கார்ல போகக்கூடாது. இதுதான் கனவு காண்கள். நீங்க இப்படியே இருக்கணும், என்னை படைச்ச ஆண்டவன் இப்படியே படைச்சிட்டான், ஏழையாவே படைச்சான் அப்படின்னு கடவுளை தயவு செய்து நிந்திக்காதீங்க. இறைவன் எல்லாத்துக்கும் சமமா கொடுத்திருக்கான். நீங்க தான், உங்க தப்பு தான். சோம்பேறிகளா இருக்கிறவன இறைவன் மன்னிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்க. நீங்க சோம்பேறிகளா இருந்தீங்கன்னா இறைவனுக்கு நீங்க செய்யற துரோகம் நினைச்சுக்கங்க. நிறைய பேரை பாக்குறேன் நான், 24 மணி சாப்பிடுறது, தூங்குறது, அரட்டை அடிக்கிறது, வெட்டி பேச்சு, வீண் பேச்சு. அப்புறம் உங்களுக்கு பணம் எப்படி வந்து சேரும்? தொழில் தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த தொழிலை எப்படி தொடங்குறது? இன்னைக்கு அரசாங்கத்துல ஏற்றுமதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, போன வருஷம் வந்து 150 பில்லியன் அமெரிக்கன் டாலரா இருந்துச்சு நம்மளுடைய டார்கெட். இப்ப 2008 2009 200 பில்லியன் அமெரிக்கன் டாலரா உயர்த்திருக்கிறாங்க. 2020 இது 1200 பில்லியன் டாலரா உயர்த்துறதுனால எல்லாரும் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஏற்றுமதி லைசன்ஸ், இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பருக்கு ஃபீ 1000 ரூபாய் இருந்தது, இப்ப 250 ரூபாய் குறைச்சிருக்காங்க. யாரு வேணாலும் பண்ணலாம். நீங்க வடநாட்டுல இருந்து இங்க வர்றாங்க, தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஆனா அவங்க எங்க தோல் இருக்கும், ஆம்பூர்ல என்ன விலை, திண்டுக்கல்ல என்ன விலை, வாணியம்பாடியில என்ன விலை, சென்னையில என்ன விலை அவங்களுக்கு தெரியுது. ஒவ்வொரு பொருளும் இதே மாதிரி. அதே மாதிரி எந்த பொருள் எங்க மலிவான விலையில இருக்கு. வெங்காயத்துக்கு உங்களுக்கு ஒரு 10 டன்னுக்கு ஆர்டர் வருது, எங்க போய் வாங்கணும்? நீங்க நாசிக்கில போய் வாங்கணும். நாசிக்கில போய் வெங்காயம் வாங்கினா 3 ரூபா கிலோ, கோயம்பேடுல வாங்கினீங்கன்னா 30 ரூபா. அதனால ஏற்றுமதி என்பது மிக சுலபமானது. என்னுடைய ஆலோசனை எப்படி, ஏற்றுமதியை சரியா முறையா பண்ணீங்கன்னா லாபகரமானது. அதனாலதான் என்னுடைய தலைப்பை என்ன கொடுத்தேன்னா, ஏற்றுமதி செய்து பணம் குவிப்பது எப்படி, சம்பாதிப்பது வர குவிப்பது வர. 1982 திருப்பூர்ல 5 பேர் தான் இருந்தாங்க ஏற்றுமதியாளர்கள், 5 கோடி தான் சம்பாதிச்சாங்க. இன்னைக்கு 1500 பேர் 11,500 கோடி சம்பாதிக்கிறான். நம்மள மாதிரி தான் உடல், நம்மள மாதிரி தான் கண்ணு, காது, மூக்கு எல்லாம். அங்கிருந்து ஆகாயத்திலிருந்து பிறந்து வரல. யாருமே தொழில் முனைவர், யாரும் தொழில் முனைவராக பிறப்பதில்லை. ஏற்றுமதியாளர்கள் யாரும் ஏற்றுமதியாளர்களாக பிறப்பதில்லை. ஏற்றுமதியாளர்கள் தொழில் முனைவர் உருவாக்கப்படுகிறார்கள். நீங்க நான் வரணும்னு ஆசைப்படணும். நீங்க ஏழ்மைக்கு அடிப்படை காரணம் பாவர்ட்டி. என்ன சொல்றேன், லேக் ஆஃப் ஆம்பிஷன். உங்களுக்கு ஆசை கிடையாது, அதனால நீங்க முன்னுக்கு வரல, அதனால தொழில் தொடங்கல, அதனால ஏற்றுமதி பண்ணல, பணம் உங்கள்ட்ட சேரல. ஆசைப்படணும். நீங்க கனவு காணணும். நான் எப்படி பெரிய ஆளா வருவேன், யாரை போய் கேட்கணும் அப்படின்னு பார்க்கணும். நீங்க இது நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிடைக்காது. உங்க பகுதி மாவட்ட செயலாளர்களே மற்றவங்களே கேளுங்க, இது எங்க கிடைக்கும் எனக்கு, இந்த தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறது, எங்க மூலப்பொருள் வாங்குறது, இது எவ்வளவு தொகையில இதை வச்சு நான் நடத்துறது, இதுக்கு எத்தனை பேர் தேவை. நிறைய தொழில் தோல்வியடைகிறதுக்கு அடிப்படை காரணம் இந்த இதெல்லாம் தெரியும். ஒரு தொழில் தொடங்குறதுக்கு பணம் முக்கியமான தேவை. அந்த பணத்தை நான் எப்படி சேகரிக்கிறது, ஏன் சொந்த பணம் எவ்வளவு, என்னுடைய உறவினர்கள் பணம் எவ்வளவு, இதெல்லாம் நீங்க முதல் தீர்மானம் பண்ணிக்கிட்டு ஒரு தொழிலை தொடங்கணும். அடுத்தது, ஒரு தொழில் உற்பத்தியில என்னென்ன கவனிக்கணும். இந்த தொழில நான் ஒரு டிசைன் பண்றேன், மெழுகுவர்த்தி பண்றேன், என்ன கலர்ல பண்ணணும், என்ன டிசைன்ல பண்ணணும், உற்பத்தியில என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும். உற்பத்தி. மூணாவது நிர்வாகம். நீங்க என்ன நிறைய தொழில் பாத்தீங்கன்னா 2 பேர் தான் வேலை பார்க்கலாம். 1500 ரூபாய் 2 பேருக்கு சம்பளம் கொடுத்தா தான் உங்க தொழில் கட்டுப்படி ஆகும். என்ன ஆளுக்கு 5000 கொடுத்து 2 பேருக்கும் 10,000 போட்டு வைப்பான். உறவினர்கள் நண்பர்கள் சொல்லிட்டு அந்த தொழில் தோல்வி அடையத்தான் செய்யும். இந்த பொருள் மார்க்கெட்ல எப்படி விற்கும், இது எங்கெங்க விற்கணும். இப்ப பேப்பர் கப் பண்றீங்க, பேப்பர்ல பேக் பண்றாங்க. அதே மாதிரி சணல்ல பைகள் பண்றாங்க, சணல்லையே சேலைகள் பண்றாங்க, சணல்லையே காதல போடுற தோடு பண்றாங்க. நிறைய புதுமைகள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரியணும். நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தீங்கன்னா கிணத்து தவளை மாதிரி இருந்தா முன்னுக்கு வர முடியாது. சோ ஒரு தொழில் தொடங்குறாங்க, தொழிலை பற்றிய முழு விவரங்கள் தெரிஞ்சுட்டு எங்க போய் மார்க்கெட் பண்றது, எங்க போய் இத மற்ற விவரங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பண்ணணும். அதே மாதிரிதான் ஏற்றுமதி பண்றதுக்கும் நிறைய வழி இருக்கு. முதல்ல எங்க கரண்ட் அக்கவுண்ட் எப்படி, கரண்ட் ஓபன் பண்றது எப்படி, அப்புறம் இந்த ஐஇ கோடு எங்க வாங்குறது, வெளிநாட்டில் இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது எப்படி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கடிதம் அனுப்புறது எப்படி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சாம்பிள் அனுப்புறது எப்படி, விலை சொல்றது எப்படி. இதுக்கு அரசாங்கத்தில் நிறைய பாதுகாப்பு இருக்கு. இப்ப நீங்க பொருள் அனுப்புறீங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புறீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அனுப்பிச்சுட்டு அப்படியே வீட்டுல படுத்துறாங்க. என்ன ஆகுது,
பணம் தன்னால மேனேஜர் கொண்டாந்து கொடுப்பாருங்க, கொடுக்க மாட்டாங்க. நீங்க கேட்கணும். கேட்கும்போது அந்த ஆள் என்ன சொல்றாரு, சார் நான் எனக்கு பணம் வச்சிருந்தேன், பணம் கட்டி எடுக்க முடியல குடும்ப சூழ்நிலையில அப்படின்னு சொன்னாருன்னா அது வாங்குவருடைய ரிஸ்க்குங்கிறோம், பையர்ஸ் ரிஸ்க்குங்கிறோம். இப்போ ஒரு நாட்டுக்கு இப்ப ஈராக்கு நீங்க பணம் பொருள் அனுப்புறீங்க, ஈராக்ல திடீர்னு சண்டை வந்துச்சு. இப்ப 2 வருஷம் 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க பொருள் அனுப்பிச்ச ஊர்ல சண்டையோ தகராறோ வந்தா அதுக்கு பேரு கண்ட்ரி ரிஸ்க்னு பேரு. நீங்க அனுப்பிச்ச ஊர்ல அனுப்பிச்ச ஆள்கிட்ட போய் இப்ப ஏன் எடுக்கலையா அப்படின்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேரு பையர்ஸ் ரிஸ்க்னு பேரு. எக்ஸ்போர்ட் ஒன்னுலதான் பிளானிங்கோட பண்ணணும், திட்டமிட்டு பண்ணணும். என்ன பொருள் கேட்கிறாரு, 10 டன் கேட்கிறாரா, அது எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற தீர்மானம் பண்ணணும். அடுத்தது இதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஒரு ஆள் வெளிநாட்டுல இருந்து உங்கள்ட்ட கேட்கிறாரு, எனக்கு 2 டன் மாம்பழம் அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. அந்த கேட்கிறவரு நல்லவரா கெட்டவரா சொல்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் அந்த இசிஜிசிலே இருக்கு. 500 ரூபாய் கட்டினீங்கன்னா இவர் நல்லவரு, இவருக்கு நீ அனுப்பு அப்படின்னு சொல்றான். சோ அதனால முழு பாதுகாப்பு இருக்கக்கூடிய தொழில் ஏற்றுமதி தொழில். விவசாய பொருள்களா இருந்தா 7.5% மானியம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் அங்கங்க மானியம் கொடுக்குறாங்க. பின்தங்கிய பகுதியில் நீங்க தொழில் தொடங்கினீங்கன்னா அதுக்கு அரசாங்கத்திலிருந்து, மாநில அரசாங்கத்திலிருந்து மானியம் கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி எந்த தொழில் பண்ணாலும் தொழிலை எங்க பண்றது, எவ்வளவு ரூபாயில பண்றது, எத்தனை பேரை வச்சு பண்றது, இதை எங்க விற்பனை பண்றது, இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சாதான் நீங்க தொழில முன்னுக்கு வர முடியும். உங்களுடைய விற்பனையை அதிகரிச்சுக்கிட்டே போகணும். முதல் மாசம் 2000 கிடைக்குது, இந்த 2000 நான் எப்படி 5000 ஆக்குவேன், 5000 10,000 எப்படி ஆக்குவேன், 10,000 20,000 இந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். அதனால எந்த தொழில் எடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பொருள்கள் இன்னைக்கு எல்லா பொருள்களும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. போல்ட் நட்டு போகுது, பிளாஸ்டிக் பொருட்கள் போகுது, இப்போ துண்டுகள்லாம் போகுது. வெளிநாட்டில் என்ன கேட்கறாங்களோ, நான் சொன்னேன் திருப்பூர்ல எப்படி முன்னேறாங்க 11,500, அதே மாதிரி கரூர்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் வேஷ்டியும் சேலையும் தான் நெய்ய தெரியும். இன்னைக்கு அங்க இருந்த படித்த சில புத்திசாலிகள் அதெல்லாம் மாத்துறாங்க. டேபிள் கிளாத் பண்ணு, ஸ்கிரீன் கிளாத் பண்ணு, டவுல் பண்றாங்க. 5-6 விதமான டவுல் பண்றாங்க. வெளிநாட்டுல எப்படி கேட்கறானோ, கிச்சனுக்கு போனா கிச்சன் டவுல், பாத்ரூமுக்கு போனா பாத்ரூம் டவுல், பெட்ரூமுக்கு போனா பெட்ரூம் டவுல், பீச்சுக்கு போனா பீச் டவுல், கெஸ்ட் வந்தா கெஸ்ட் டவுல். டிவிக்கு கரண்ட் பில் கட்டுறது கூட பணம் இல்லாத ஆட்கள் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அன்றாடம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு 40 ரூபாய் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவ யார சொல்றான், 40 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு, 4 பேர் 5 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு 40 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு. அந்த செலவு கூட இல்லாத குடும்பங்கள் இந்தியாவில் ஒரு 32 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தேசத்துல இந்த ஊடகங்களுடைய வேலை என்ன? மத்திய அரசாங்கம் ஊடகங்களை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லலாம், இந்த ஊடகங்கள் மூலமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், மக்களுக்கு தேவையான செய்திகளை கொடு, மக்களுக்கு வேண்டிய எஜுகேஷன் கல்வியை கொடு. 3வது தான் என்டர்டெயின்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க. 3வது என்டர்டெயின்மெண்ட். தமிழ்நாட்டில் இருக்க இன்னைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் இந்த இதை ரிவர்ஸ் கீர்ல போறான். முழுக்க என்டர்டெயின்மெண்ட், பேருக்கு எஜுகேஷன், பேருக்கு இன்ஃபர்மேஷன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு ஆங்கில பத்திரிகையில இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த தொழிலதிபர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறான். மீட்டிங் போட்டு அந்த நிருபர் கேட்கிறான், நீங்க இந்த தொழில வெற்றி பெற்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறான். நல்லா கவனிங்க. எல்லாரும் ஒட்டுமொத்த அவன் உலகத்துல 5வது பெரிய பணக்காரன மிட்டலா இருக்கட்டும், முகேஷ் அம்பானியா இருக்கட்டும், அனில் அம்பானியா இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்றான், எங்களுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை காரணம் நம்பர் 1 ஒர்க், எங்களுடைய வேலை, அடுத்தது ஃபேமிலி, அப்புறம் தான் குடும்பத்தை கவனிக்கிறோம், 3வது லீஷர், 3வது தான் நாங்க பொழுதுபோக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரும்பாலானோரை பாத்தீங்கன்னா முழு நேரமும் இதை என்டர்டெயின்மெண்டா இருக்கு. பொழுதுபோக்குங்கிறது வாழ்க்கையில ஒரு அம்சம். நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கே வாழ்க்கையா இருக்கு. அப்படி ஆட்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. பணம் சம்பாதிக்கிறதுனா எதிர்காலம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்க நீங்க. சோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க ஒரு 5 பேர் 10 பேர் கூட்டா சேரலாம், டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுடைய ஓய்வு நேரத்துல வெட்டி பேச்சு வீண் பேச்சு பேசாதீங்க. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு சொல்லுவோம். நல்லவங்களோட சேருங்க. என்ன தொழில் பண்ணலாம் இன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த மாநாட்டில் நமக்கு தொழில் கத்துக்கிறதுக்கு சிடி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாம என்ன தொழில் பண்ணலாம்? சும்மா சிடி வாங்கிட்டு போய் தலைக்கு வச்சு படுக்காதீங்க, தயவு செய்து முயற்சி பண்ணணும். என்னுடைய இளைஞர்கள் நிகழ்ச்சியை கேட்டு நம்ம கல்ஃப்ல துபாயில இருந்து, பஹ்ரைன்ல இருந்து, அபுதாபில இருந்தெல்லாம் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க இங்க கொத்தடிமைகளா இருக்கோம், எங்களுடைய எல்லாத்தையும். அமெரிக்காவில இருந்து ஒரு பையன் சொல்றான், ஐயா தமிழ்நாட்டில் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க, நான் பணம் ஒண்ணுக்காக என்னுடைய அத்தனை சுகங்களையும் விட்டுவிட்டு அமெரிக்காவில் தன்னந்தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க கடுமையா உழைக்கணும்.
கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கணும். என்ன தொழில்? உங்களை மாதிரி சாதாரணமா இருந்தவங்க தான். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சார். எந்த யூனிவர்சிட்டியில படிச்சார்? எங்கேயும் படிக்கல. அவர் இதே வேலையா இருந்தார். லெபார்டரிக்கு போவாராம், 2 வயரை பொருத்தி பார்ப்பாராம், எரியாதான். மனசு சோர்ந்து போக மாட்டார். நேரம் அவங்க அம்மா மடியில வந்து கொஞ்ச நேரம் படுத்திருப்பாராம், அப்புறம் எந்திரிச்சு போவாராம். இப்படி பண்ணி 999 தடவை அவர் தோல்வி அடைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு செமினார் போட்டேன் ஈரோட்ல. இப்ப ஜூன் 1ஆம் தேதி போடுறேன். அங்க இருக்கிற நாமக்கல் இது அதே மாதிரி ஈரோடு கரூர் எப்படி வந்து அதே மாதிரி நாமக்கல் முட்டை 4000 கோடி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி. நீங்க ஏன் கோழி பண்ண வைக்கக்கூடாது? உங்க கிராமங்கள்ல ஏன் மாட்டு பண்ண வைக்கக்கூடாது? ஏன் பால் பண்ண வைக்கக்கூடாது? பாலுக்கு அவ்வளவு இதா இருக்கு. இந்தியாவில் விளைகிற உலகத்திலேயே 2வது நாடு பால். இது காய்கறி உற்பத்தி, பழங்கள் உற்பத்தியில இந்தியாவில் 2வது நாடு. ஒரு காய்கறியினுடைய விலை, உலக விலை மற்ற நாடுகளில் ஒரு காய்கறி 1 கிலோ காய்கறி உற்பத்தி பண்றதுக்கு 20 ரூபாய் செலவழிக்கிறான். இந்தியாவில் 10 ரூபாயில நீங்க அந்த காய்கறியை தயார் பண்ணலாம். நம்ம செலவு கம்மி. ஆனா நம்ம யாரும் ஏற்றுமதி பண்றது இல்ல. அதே மாதிரி பழங்கள் வந்து ஒரு கிலோனுடைய பழம் 20 ரூபா, நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ற வந்து 7 ரூபா. சோ இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நீங்க வாய்ப்புகள், அதான் என்னுடைய ஒரு முதல் புத்தகத்திலே எழுதியிருக்கேன். வசதி இல்லாதவர்கள் வாய்ப்புகளை தேடி செல்ல வேண்டும், வசதி உள்ளவர்களை வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க வசதி உள்ளவர்களா வசதி இல்லாதவர்களா பாத்துக்கங்க. நீங்க அதனால எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க முன்னுக்கு வரணும்னா நீங்க நினைச்சத உங்க தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியவங்க நீங்க தான். அதனால இந்த மாநாட்டை பயன்படுத்தி அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு இந்த மாநாட்டுக்கு நீங்க போகும்போது ஒரு தொழிலதிபராக போங்க, ஒரு ஏற்றுமதியாளராக போங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கிய அனைத்து தலைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமுதாயம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிற காரணத்தினால்தான் தங்களுடைய இளமையை வளைகுடா நாடுகளிலே சென்று பாழாக்கி கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். வளைகுடாவில் சம்பாதிப்பதை விட இந்த நாட்டிலேயே பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்க நிறைய வழிமுறைகள் உள்ளது என்பதை இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும் என்றுதான் இங்க சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பெரிய தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு அரங்கத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து அது சம்பந்தமான விவரங்களை கண்காட்சியில் வைத்திருக்கிறோம். ஆர்வமுள்ள பல பேரும் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கண்காட்சியில எல்லா தொழில்களையும் எப்படி செய்வது என்பதை விளக்கி ஒரு CD குறுந்தகடு ஒன்று போட்டோம். நாம நினைத்தோம் நம்ம ஆளுக்கு எங்க தொழிலுக்கெல்லாம் வரப்போறாங்க, ஒரு 200 CD போட்டா 100 CD மிச்சமாயிரும் என்று நாங்க கணக்கு போட்டு இதை இல்லாம விரும்புவாங்க என்று நாங்க நினைச்சோம். 200 10 நிமிஷத்துல காலி. பிறகு 200 CD தான் போட்டோம். ஆனா இப்ப வந்து பார்த்தால் மக்கள் வந்து நல்ல விழிப்போட இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இப்பதான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இனிமே நமக்கு துன்யாவிலையும் உலகத்திலையும் நல்லா இருக்கலாம், மறுமையிலையும் நல்லா இருக்கலாம். இந்த CD தொழில் சம்பந்தமான இந்த CD வேணும்னு சொல்லக்கூடியவர்கள் CD கூறிய காசும் அதை கூரியர்ல அனுப்புவதற்கு கூரியர்ல 15 ரூபாய் கேட்கிறான் சில கூரியர்கள்ல, சேர்த்து வெறும் 30 ரூபாய். இது லாபத்துக்கு செய்யறது இல்ல, சும்மா கொடுத்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்காது. சக்தியும் இல்ல ஜமாத்துக்கு. 30 ரூபாயை கொடுத்து நீங்க வீட்டுல கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தா 200 தொழில்கள் அதை எப்படி செய்யலாம், எப்படி சம்பாதிக்கலாம் என்பதற்கு முழு விவரத்தையும் தமிழ்ல படிக்கலாம். கம்ப்யூட்டர் இல்லாட்டா கூட ஒரு பிரவுசிங் சென்டர்ல போய் அதை பிரிண்ட் எடுத்துட்டாங்க, இந்த தொழிலை பத்தி உள்ள பிரிண்ட் எடுத்தாங்கன்னு இந்த CD கொடுத்தா பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு தந்துருவாங்க. சிந்திச்சு முன்னேறுவதை பற்றி சிந்திங்க. உள்நாட்டில் இருந்துகிட்டு அதிகமா சம்பாதிக்கிறத பற்றி என்ன செய்யுங்க, கூடுதல் கவனம் செலுத்துங்க. இது அல்லாம பல CDகள் ஜமாத் சார்பா போட்டிருக்கிறோம். ஜமாத் சார்பாக பிற இயக்கங்கள் அவங்களுக்கு நமக்கு என்ன வேறுபாடு என்று நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். நம்ம ஜமாத்தை பத்தி தப்பு தவறுமா நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க முதுகெலும்பு முறிக்கிற மாதிரி பதில் நாங்க கொடுத்துட்டோம். CD இருக்கிறது, அது நீங்களும் வாங்கி பார்க்காம நான் அப்படி பேசுறானே இப்படி பேசுறானே, எப்படி பேசினாலும் பதில் சொல்ற ஒரே ஜமாத் நம்ம ஜமாத் தான். தப்புனா ஒத்துக்குருவோம், சரின்னு சொன்னா எகிரி அடிப்போம், வழங்குதா? அந்த மாதிரியான ஒரு ஜமாத். அதனால நம்ம ஜமாத்துடைய அலுவலகத்தில் நிறைய குறுந்தகடுகள் போட்டிருக்கிறது. இயக்கங்களை பற்றி, ஜமாத்து மேல குற்றச்சாட்டுகளை பற்றி, இது மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில மாநாட்டில் என்னுடைய தந்தையார் துவங்கி 27 ஆண்டு காலங்கள் நான் இந்த தொழிலை செய்திருந்தாலும் ஏறத்தாழ நான் கல்லூரி படிப்பை முடித்து 20 ஆண்டு காலங்கள் இந்த மாநில மாநாட்டினுடைய பணியாற்றுகின்ற ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருந்து இந்த அளவிற்கு அல்லாஹ்வின் அருளால் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து எனக்கு முன்னால் சொன்ன அத்துணை தலைவர்களும் நெல்லை மாநாட்டில் என்னை வந்து சந்தித்தார்கள். எங்களுக்கும் அரங்கு அமைக்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும், உங்களுடைய சக்தியாக நான் மிக சாதாரணமாக நினைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு என்னுடைய முதுநிலை மேலாளரை சந்தியுங்கள், நான் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு நேரம் வரும்போது சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு தட்டி கழித்துக் கொண்டிருந்தேன். அதன் பிறகு இவர்களோடு பழகுவதற்கு என வாய்ப்புகள் கிடைத்தது. எனது அருமை நண்பர்கள் பார்க்கர், பிஜே, முனீர், சித்திக், இதை போன்ற ஒரு கூட்டு குடும்பமாக பழகுகின்ற நேரத்தில் நானும் அவர்களோடு ஒருவனாக இருந்து இந்த மாநாட்டு பணியை செய்வதற்கு ஒப்புதல் அளித்து என் வாழ்நாளில் நான் தலைவர் கலைஞர் அவருடைய மாநாட்டை ஏறத்தாழ அவருடைய நிகழ்வுகளை நான் ஒரு 200 நிகழ்ச்சி செய்திருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சருடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய நிகழ்வுகளை ஒரு 300 அரங்குகள் அமைத்திருக்கிறேன். புரட்சி புயல் திரு வைகோவினுடைய மாநாட்டை ஒரு 60 இடத்தில் அமைத்திருக்கிறேன். அதேபோன்று டாக்டர் ராமதாசனுடைய நிகழ்வையும் ஒரு 10 இடத்தில் அமைத்திருக்கிறேன். விஜயகாந்தினுடைய மாநாட்டை ஒரு 3 இடத்தில் அமைத்திருக்கிறேன். இதையெல்லாம் பார்த்ததை விட, நான் இதையெல்லாம் கண்டதை விட, இந்த நிகழ்வுகளெல்லாம் அடிபட்டதை விட, ஆனால் இந்த மாநாட்டில் நான் கண்ட எழுச்சி இருக்கின்றது, இந்த மாநாட்டில் கண்ட உணர்ச்சிகள் இருக்கிறது, அது என்னுடைய மெய்யை சிலிர்க்க வைத்து விட்டது. சொல்லுவதற்கு காரணம், நான் உன்னை சொல்லியே ஆக வேண்டும். காரணம், காலையிலிருந்து காவல்துறை அதிகாரிகளும் காலையிலிருந்து உளவு பிரிவு நிறுவனங்களும் என்னை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நான் சொன்னேன், அல்லாஹ் பெரியவர், நான் மிக ஒரு இந்து சமுதாயத்தில் பிறந்தாலும் நான் ஒரு சாதாரணமான மனிதன். இறைவன் மிகப்பெரிய அருள் சக்தி உடையவன். என்ன நடக்கிறது என்று என்னிடம் கேட்காதீர்கள், அல்லாஹ்வை கேளுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அந்த உளவு பிரிவு அதிகாரிகள், நீங்கள் எப்பொழுதுமே சொல்ல மாட்டீர்கள், இதையா சொல்ல போய் என்று கேட்டார் என்னை. ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன், இந்த மாநாட்டை நான் செய்துகின்ற நேரத்தில் என்னுடைய பெயரை சொன்னால் கூட அதிக பேர் எனக்கு யாரும் வேலை தர மாட்டார்கள். அது பார்க்கருக்கு தெரியும். காரணம், இது ஒரு பெரிய நிறுவனம், இவர்கள் வந்தாலே கோடி கேட்பார்கள், லட்சம் கேட்பார்கள் என்று சொல்வார்கள். மனிதனுக்கு தேவை இதயம், மனிதனுக்கு தேவை பிறருக்கு உதவுகின்ற குணம், மனிதனுக்கு தேவை சகோதரத்துவம். அந்த மூன்றையும் மையமாக கொண்டு உலக நாடுகளிலே துபாயில் முழங்குகின்ற பொழுது என்னுடைய இணைய நண்பர் பார்க்க மனைவி பார்த்துவிட்டு சொன்னார்கள், என்ன உங்கள் பெயர் வின் டிவியிலே துபாய் வரையிலும் தெரியும் என்று சொன்னார்கள். எனக்கு நான் என் 25 ஆண்டு காலங்கள் எத்தனையோ ரூபாய்கள் சம்பாதித்திருக்கிறேன், எத்தனையோ தலைவர்களை நான் பழகியிருக்கிறேன், ஒன்றாக இருந்திருக்கிறேன். இப்பொழுது கூட கடலூர் மாநாட்டினுடைய பணி தொடங்கப்பட்டு அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் இன்று தலைவர் பிஜேயுடைய பேச்சையும், பார்க்கருடைய பேச்சையும், முனீருடைய பேச்சையும், சித்திக்குடைய பேச்சையும், அந்த மாநில நிர்வாகிகள் என்ன சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது, அந்த மார்க்கம் எதை சொல்லுகிறது, மனிதன் புரட்சிகரமாக செல்வதற்கு, வெற்றிகரமாக செல்வதற்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை கூட இப்போது தலைவரிடம் கேட்டேன். ஏனென்று இதை சொல்லுவதற்கு காரணம், அன்பு சகோதரர்களே, உங்களிடம் ஒரு உண்மையான விளக்கத்தை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த மாநாட்டை நிர்மாணிக்கின்ற பொறுப்பை என் கையில் ஒப்படைக்கின்ற பொழுது மிக குறைந்த அளவில் என்னிடம் கொடுத்தார்கள் பணிகளை. நான் இந்த இடத்துல அல்லாஹ்வின் பெயரை சொல்லி காலடி வைக்கின்ற பொழுது என்னை சேர்ந்தவர், நீங்க என்ன பெட்டி, ஒரு பெரிய பெட்டியை வாங்கிட்டீங்க என்று கேட்டாங்க. கலைச்சு இல்லை, ஒன்றை சொல்லுகிறேன், சொல்லியாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன். இந்த மாநாட்டுக்கு நான் கையொப்பமிட்ட பொழுது இதுவரை என் வாழ்நாளில் எத்தனையோ ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர்கள் எல்லோரையும் இந்த மேடையில் அமர்த்தி, என் சகோதரர்களே, உங்களைப் போல் நானும் முன்வரிசையில் அமர்ந்திருப்பேன். இந்த ஒரு சாதாரண கைவினை தொழிலாளியை அழைத்து இந்த மேடையிலே என்னை முதல் வரிசையில் உட்கார சொன்னார்கள். நான் ஒரு வியாபாரி, காரணம் என் நிறுவனத்தை காக்க வேண்டும் என்று பின்னால் ஓடி உட்கார்ந்து கொண்டேன்.
எனக்கு முன்னால் இருந்த இருவரை கேட்ட பொழுது கலைஞர் டிவியும் வின் டிவியினுடைய பிரபலமான வந்து சரி வியாபாரத்தை ஏதேனும் அவர்களிடம் சொல்லி பொழப்பை நடத்த வேண்டும் என்று அவர்கள் அருகில் அமர்ந்து கொண்டேன். சொல்லுவதற்கு காரணம், இந்த அரங்கத்தில் இங்கு மேலே செய்யப்பட்டிருக்கின்ற வேலைகள் கேரள கைவினை வேலைகள். எங்கள் நிறுவனம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். சிவான்கோ உலகத்திலே, ஏன் தமிழகத்திலே, இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் உலகில் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் முதல் இந்த வர்த்தகத்திற்கு ISO பெற்றுக்கொண்டு இந்த மாநாட்டில் முதல் இந்த நிறுவனம் காலடி வைத்திருக்கிறது. நெல்லையில் நாங்கள் நெல்லை மாநாட்டிலே பதிவு செய்தோம். நெல்லை மாநாட்டில் பதிவுதான் கிடைத்தது. வெற்றி கிடைக்குமா என்று கேட்ட அல்லாஹ்வினுடைய அருளால் முதல் ISOவை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு எங்கள் பணியை துவங்கியிருக்கிறோம். இந்த பணி, இந்த அரங்கம் முழுவதும் எங்களுக்கு சாதாரணமான ஒரு வெள்ளை துணியை கட்டி கொடுத்தால் போதும் என்றுதான் மாநில தலைவரும் மாநில பொருளாளரும் மாநிலத்தினுடைய உயர்நிலை குழு சொன்னார்கள். நான் சொன்னேன், நான் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் சொன்னீர்கள், நான் செய்துவிட்டேன். உங்களிடம் ஒப்பந்தம் கையெழுத்தும் ஆகிவிட்டது. என்னால் ஏதேனும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பேராவல் இருக்கிறது. என் எதிரே நிற்கின்றது மிகப்பெரிய ராஜகோபுரம். அதை அமைத்தால் பல லட்சம் ரூபாய் பெற்றுக் கொள்வேன். எனக்கு வேண்டாம், குழந்தைகள் அதை பார்த்து ரசிக்க வேண்டும், அதற்கும் எந்த தொகை வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். இந்த மேடையிலே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். மேலே இருக்கின்ற இந்த ராஜ அலங்காரம், இது அந்த வெள்ளை துணிக்கு உள்ள அதே இதை கொடுத்தால் போதும், அதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டேன். அதேபோல் நீங்கள் மையத்திலே அமர்ந்து மேலே பார்க்கிறீர்களே, சைனாவில் இருந்தும் ஜெய்ப்பூர் மாநிலத்தில் இருந்தும் பிரத்யேகமாக வரவைக்கப்பட்ட மேலே தூங்குகின்ற துணிகள், அதுக்கும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டேன். இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு மனது வேண்டும். மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்து செல்லுகின்ற பொழுது இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்லுகிற இரத்த பிந்தங்கள், தன் அண்ணன் தம்பி சகோதர சகோதரிக்கு தன்னுடைய முதல் உதவியை செய்ய என்று சொல்கிறார் அல்லவா, அதே போல எனக்கு பிடித்தவர்களை என்ற காரணத்தால் அல்ல, என் மனதுக்கு பிடித்து விட்டது. அதனால் நான் இதுவரை என் வரலாற்றில் யாருக்கும் இலவசமாக செய்கிறேன் என்றுதான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வளர்ந்த நிறுவனம், செய்ய வேண்டிய நிர்பந்தமும் அல்ல. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு பிரம்மாண்டம் இருக்க வேண்டும். அருமை சகோதரிகளே, சகோதரிகளே, நீங்கள் இந்த மாநாட்டில் இவ்வளவு பெரிய அளவிற்கு அமைத்து எனக்கும் வாய்ப்பு கொடுத்த இந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய அனைத்து நண்பர்களுக்கும், இங்கே இந்த மாநாட்டை இந்த அளவுக்கு அன்போடு அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருள் கிடைக்க வேண்டும். உங்களுடைய அத்தனை பேருடைய அருள் எனக்கும் கிடைக்க வேண்டும். உலகத்தில் தமிழன் உயர்ந்து நிற்க வேண்டும். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் உலக அரங்கத்தில் இனி முதல் யாருமே அதை அசைக்க முடியாத அளவிற்கு இன்று உலகம் முழுவதும் இந்த இயக்கம் பரவ என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். குறிப்பா வந்தது என்ன என்று சொன்னா, இந்த மாநாட்டுக்கு பல்வேறு முகாம்களை தவ்ஹீத் ஜமாத் இந்த தவ்ஹீத் எழுச்சி மாநாட்டில் ஏற்பாடு செய்திருக்கிறோம், ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது என்னெல்லாம் முகாம் சொல்லி போட்டு வாக்கற்ற பிஜேபி எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது கேட்கும் பொழுது ஒவ்வொன்னா சொன்னாங்க. சுய தொழில், மருத்துவ இது, பிளட் டொனேஷன், இப்படி ஒவ்வொன்றையும் சொன்னாங்க. ஏன் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றி ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக, வழிகாட்டல் கொடுப்பதற்காக ஒரு முகாம் வைக்கக்கூடாது என்று கேட்டோன்னா, சரி நீ ஏற்பாடு பண்ணு அப்படின்னாங்க. அந்த முகாமில் தான் நான் இருந்தேன். அதற்கு ஒவ்வொருவருக்கும் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005ஆம் ஆண்டு சட்டம் எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளுடைய எல்லா அரசு ஆவணங்களையும் மக்கள் பெறலாம் என்பதற்கான உரிமைகளை கொடுக்கிறது என்று சொல்வதற்கான அந்த வழிகாட்டும் முகாமில் இருந்தவன தான் திடீர்னு முனீர் இழுத்துட்டு இந்த வெளியீட்டு விழாவிலும் உட்கார நிக்க வச்சிட்டார். என்னன்னு சொன்னா, இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிடிக்கள் ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்டரி பிலிம்ஸ், ஆவணப்படங்களுடைய வெளியீடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த முகாமில் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று கேள்விப்பட்டேன். நான் இன்னும் பார்க்கல, அதற்கு பின்னால குரல் கொடுத்திருந்தாலும். அதுல குறிப்பாக ஒவ்வொரு தலைப்பும் வரலாற்று சக்கரத்தை மாற்றி சுற்ற முடியுமா என்பது பாபர் மசூதி இடிப்பை பற்றிய நிகழ்வு. அதுல கீழே உறைந்து போன ரத்தம் என்பது கோவையில் 17 முஸ்லிம் இளைஞர்களை அடித்து, வெட்டி, சுட்டு, எரித்து கொன்ற நிகழ்வை பற்றிய அந்த குறுந்தகடு. இன்னொன்று மதவெறியின் பரிசோதனை சாலை என்பது
இந்திய துணைக்கண்டத்தில் குஜராத் மாநிலத்தை மதவெறியர்கள் கைப்பற்றி எப்படி 2000-3000 முஸ்லிம்களை படுகொலை செய்து 2000-3000 கோடி ரூபாய்க்கான பொருள்களை எல்லாம் கடைகளை எல்லாம் சூறையாடி சித்திரவதை செய்தார்கள் என்பதற்கான அந்த பரிசோதனை சாலை பற்றியது. 4வது கழுகு நாட்படிய கபர்ஸ்தான் என்பது ஈராக் நாட்டிலே உள்ளே புகுந்த அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்கள் செய்யும் கொடுவதை பற்றியது. இந்த குறுந்தகடுகளிலே உள்ளபடியே கூறப்போனால் வரலாற்று சக்கரத்தை மாற்றி சுற்ற முடியுமா என்ற அந்த குறுந்தகடை நீங்கள் அந்த முகாமில் சென்று பார்வையிடலாம். வெளியே வேலைக்கு கிடைக்கக்கூடிய இந்த தகடுகளையும் நீங்கள் வாங்கலாம். அதில் சுட்டுவது என்னவென்றால், பாபர் மசூதி கட்டியது எந்த ஆண்டில், அதற்கு பிறகு மசூதியாக தொழுகப்பட்டு வந்தது, எந்த நேரத்தில் வெள்ளைக்காரர்கள் இந்திய துணைக்கண்டத்தை ஆண்ட அந்த ஆங்கிலேயர்கள் இங்கு இந்து மதத்தை சார்ந்தவர்களும் முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்களும் இணைந்து கரம் கோர்த்துக் கொண்டும் கரம் கோர்க்காமலும் ஆங்கிலேய ஆதிக்கத்தை இந்திய துணைக்கண்டத்தை விட்டு விரட்டி அடிப்பதற்காக போர்க்குரல் எழுப்புகிறார்கள், போர் எழுச்சியாக எழுகிறார்கள். ஐயகோ இது கூடாதே என்று எண்ணி பார்த்து டிவைட் அண்ட் ரூல் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே, பிளவுபடுத்தி ஆட்சி செய்வது என்று, இவர்களுக்குள் பிளவு ஏற்படுத்த வேண்டுமே என்பதற்காக அந்த பாபர் மசூதி தொழப்பட்டுக் கொண்டிருந்த அந்த பாபர் மசூதியில் அயோத்தி என்ற அந்த நகரத்தில் அது ராமன் கோயில் இருந்த இடம் என்பதாக ஒரு கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விட்டு இருப்பதற்கான ஆதாரங்களை அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் எல்லாம் தாங்கள் எழுதிய புத்தகங்களில், தாங்கள் தொகுத்து எழுதிய புத்தகங்களில் ராமன் வழிபாட்டு தலங்கள் எங்கெங்கே இருக்கிறது என்று தொகுத்திருக்கிறார்கள். அதில் அயோத்தியின் பெயர் இல்லை என்ற வரலாற்று குறிப்பை எடுத்து சொல்லி எப்படி இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஒரு வானர கூட்டம், ஒரு மதவெறி கும்பல், எண்ணிக்கையில் சிறியதாக இருப்பவர்கள், இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மதத்தினுடைய பெயரை சொல்லிக் கொண்டு இந்திய துணைக்கண்டெங்கும் ஒரு ரத்த வெறியை கிளப்பி அதன் மூலமாக அந்த பாபர் மசூதியை இடித்து அந்த இடத்தில் ராமர் கோயில் என்பதை கட்ட வைத்தார்கள். அதற்கு முன்னாலெல்லாம் நீதிமன்றங்களிலே எப்படி மீண்டும் மீண்டும் ராமருடைய வழிபாட்டு தலம் என்ற முயற்சிகள் தோற்கடிக்கப்பட்டன. புதியதாக அந்த சங் பரிவார் என்ற வானர கூட்டம் என்ற அந்த மதவெறி கும்பலான RSS சேர்ந்த நாயர் என்ற நீதி அரசர் எப்படி நீதி தவறி அநீதி அரசராக மாறினார் என்ற வரலாற்று சுவடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி, இவர்களெல்லாம் வரலாற்று சக்கரம் என்பது மத நல்லிணக்கத்தை நோக்கி, எந்த மதத்தை சார்ந்தவராயிருந்தாலும் இந்திய துணைக்கண்டத்தில் எல்லோரும் நல்லிணக்கமாக இருக்க வேண்டும், முன் செல்ல வேண்டும் என்பதை நோக்கி நல்லிணக்கம் முன் செல்வது என்பதுதான் வரலாற்று சக்கரத்தை சுற்றுவது என்பதாக பொருள். இந்த மதவெறி பாஜக அந்த வரலாற்று சக்கரத்தை மாற்றி சுற்ற முனைகிறார்கள். இப்பொழுது மாற்றி சுற்றுபவர்கள் தற்காலிகமாக வெற்றியடையலாம், ஆனாலும் வரலாற்று சக்கரத்தை மாற்றி சுற்றவே முடியாது. மக்கள் தான் வெல்லுவார்கள், மத நல்லிணக்கம் தான் வெல்லும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்ட அந்த குரல்களுடன் அந்த CD குறுந்தகடு என்பது உங்களுக்கு முன்னால் 20 நிமிடங்களில் விளக்கத்தை சொல்லுகிறது. அதேபோல உறைந்து போன ரத்தம் என்பது அன்றைக்கு கோவையிலே ஒரு காவலர் இறந்ததற்காக போட்டு கோட்டை பகுதியிலும் சரி மருத்துவமனையிலும் சரி முஸ்லிம் இளைஞர்களை வரிசையாக 1, 2 என்று 17 பேரை 19 பேரை வெட்டியது மட்டுமல்ல, அவர்களை துப்பாக்கியால் காவல்துறையில் இருக்கக்கூடிய மதவெறியர்கள் சுட்டது மட்டுமல்ல, அவர்களை எரித்தும் கொன்றார்களே. அந்த கொடுமையை எல்லாம் உறைந்து போன ரத்தம் தான். ஏற்கனவே ஒரு குறுந்தகடு வெளியிடப்பட்டது. அந்த குறுந்தகடு அந்த நேரத்தில் வந்த குறுந்தகடு, ஆனால் இப்பொழுது அது உறைந்து போய்விட்ட ரத்தம். ஆனால் அது எழுப்பக்கூடிய அந்த கோரிக்கைகள் எல்லாம் உள்ளபடியே இந்திய துணைக்கண்டத்தில் குஜராத்தை ஒரு மதவெறி பரிசோதனை சாலையாக உருவாக்குவதற்கு முன்னால் கோவையில் தான் அந்த மதவெறியர்கள் தங்களுடைய பைலட் ப்ராஜெக்ட் என்று சொல்கிறார்களே அதை நிறைவேற்றி காட்டினார்கள். அதற்கு பிறகு அதில் கிடைத்த அவர்களுடைய திமிரை, அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை பயன்படுத்தி இங்கே காவல்துறையில் உள்ள சில கருப்பு ஆடுகள் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு தாழ்ந்த ஏழை மக்களை பயன்படுத்திக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களை வெட்டி கொன்று செய்த கொலைகள்,
கொள்ளைகள், கடைகள் சூறையாடப்பட்டது என்ற அந்த உறைந்து போன ரத்தம் பேசுவதெல்லாம் தான் பின்னால் குஜராத்திலே ஒரு அரசாங்கத்தினுடைய காவல்துறை உள்ளிட்ட அரசியல்வாதிகள் உள்ளிட்ட முதலமைச்சர் உள்ளிட்ட ஒரு பெரிய வானர கூட்டம் 2000-3000 முஸ்லிம்களை கொலை செய்து அங்கு கொள்ளையடித்தது என்று சொல்வதற்கான முன்னேற்பாடு என்பதாக இந்த குறுந்தகடு அதனுடைய பின்னணி குரல்களுடன் நமக்கு எடுத்து சொல்கிறது என்று சொன்னால், அதே போல மதவெறியின் பரிசோதனை சாலை என்ற இந்த குறுந்தகடின் முதல் செய்தி குஜராத்திலே எப்படி 3000 முஸ்லிம்களை கொன்று இந்திய துணைக்கண்டத்திற்கே மதவெறியை பரப்புவதற்கும் மதவெறியர் ஆட்சியை உருவாக்குவதற்கும் இங்கே மத நல்லிணக்கத்தை உடைப்பதற்கும் உள்ள சதி செயல், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய மோடி கும்பலுடைய மோசடி கும்பலுடைய வேலை, மோடி மஸ்தான் வேலையாக போய் அங்கே செய்து ஒரு மதவெறியினுடைய பரிசோதனை சாலையாக லேபரேட்டரியா என்பதாக ஆக்கிவிட்டார்கள் என்பதற்காக அந்த மறை பொருளுடன் இந்த செய்தியை சொல்கிறது இந்த குறுந்தகடு என்று சொன்னால், இந்தியா மட்டுமல்ல உலகம் எங்கிலும் இஸ்லாத்தை தழுவிய மனிதநேயம் பேசக்கூடிய, ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய, ஆக்கிரமிப்பை மறுக்கக்கூடிய அனைவருக்கும் இதுதான். எண்ணெய் வளங்களை கைப்பற்றி உலகை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு ஆதிக்க வெறி பிடித்த அமெரிக்கா, அந்த அமெரிக்க நாட்டினுடைய தேச பறவை என்ன தெரியுமா? இந்தியாவிற்கு தேச பறவை மயில் என்பது போல கழுகு, பருந்து, கழுகு இதுதான் அமெரிக்காவினுடைய தேசிய பறவை. அந்த தேசிய பறவை உள்ளே புகுந்தது, ஈராக்கை ஆக்கிரமித்தது, அங்கே கொடும் செயல் செய்தது, சதாம் உட்பட ரத்த வெறியில் அனைவரையும் கொட்டி மாய்த்தது. அப்படி மாய்க்கும் பொழுது ஒரு கபர்ஸ்தானை அங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லும் முகத்தோடு, கழுகு நாடு ஏற்படுத்திய கபர்ஸ்தான் என்பதாக ஈராக் நாட்டினுடைய ஆக்கிரமிப்பாளர்களை இன்றைக்கு அமெரிக்கா உட்பட உலக நாடுகளுடைய மக்கள் எல்லாம் போர் எதிர்ப்பு மக்கள் எல்லாம், சமாதானம் விரும்பும் மக்கள் எல்லாம் வெளியே போ அமெரிக்க துருப்பே என்று சொல்வது ஒவ்வொரு நாட்டிலும் செவிமடுக்கப்படும் பொழுதுதான் இந்த எழுச்சி மிகு இந்த குறுந்தகடும் இங்கே வெளியிடப்படுகிறது. இத்தனை செய்திகளை, 4 நற்செய்திகளை கொடுக்கக்கூடிய இந்த குறுந்தகடுகளை வெளியிடுவதற்கு, வாங்குவதற்கு எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நண்பர்கள்